Hey guys, vanakkam and welcome back to day 3 of journaling in April. So, நீங்க நம்மளோட போன வீடியோஸ் பார்க்கலனா please go ahead and watch. And then இன்னைக்கு as usual நம்ம journaling start பண்றது emotions tracking pageல. So, wellnessல I'm fine now. என்னோட இந்த பெயின் வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. நேத்துக்கு நான் வீடியோல சொல்லியிருந்தேன்ல. So, it's better. So, இப்போதைக்கு நான் வந்து fineன்றதை அப்டேட் பண்ணிக்கிறேன். And even in my mood tracker, I'm excited today. So, that's also a green. So that's updated and then நம்ம டைரக்டா நம்மளுடைய மீல் ட்ராக்கிங் போயிடலாம். ஸோ மீல் ட்ராக்கிங் எழுதியாச்சு, கலர் கோடிங்கும் முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து 3 டீ குடிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஈவினிங் டீ வந்து நான் நாட் ஸோ குட்டுங்கிற மாதிரி கலர் கோட் கொடுத்துருக்கேன். அண்ட் யா தட்ஸ் ஃபைன். அண்ட் தென் நம்ம வந்து கிராட்டிடியூட் சேனல் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹேபிட் ட்ராக்கிங்க்கு வரலாம். ஸோ என்னைக்கோட ஹேபிட் ட்ராக்கிங் அப்டேட்னா பைபிள் ஜேர்னலிங், ஒர்க் அவுட், ஃபுட் கேர்லாம் கரெக்டாக போச்சு. ரீடிங் புக் பண்ணல, ஸ்கின் கேர் எதுவும் பண்ணல, நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணாமல் தான் இருக்குது. பட் யா ஸ்லோலி கெட்டிங் பேக் ஆன் ட்ராக். ஸோ 5K steps and 2 liter water done. So I'm happy for that. Emotions tracking. ஸோ கைஸ் எமோஷன் ட்ராக்கிங் அப்டேட் பண்ணியாச்சு. அண்ட் வாட் இஸ் நியூ டுடே ஆல்சோ. இன்றைக்குமே ஹாப்பினஸ் ஜார்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்டேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ கைஸ் ஜேர்னலிங் வந்து நம்ம இன்னைக்கு க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறோம். பட் இந்த பென் வந்து மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். பட் எவ்வளோ எழுதுதோ அவ்வளோத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து க்ரீனுங்கிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் சூஸ் பண்ணுறேன். இந்த டாட்டட் லைன்ஸ் தான் நமக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் லுக் கொடுக்குது. ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் நினைக்கிறேன். இப்போதைக்கு புதுசாக எதுனா மெத்தட் கண்டுபிடிச்சா மேபி ஐ ஜம்ப். பட் இப்போதைக்கு எனக்கு இந்த டாட்டட் லைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இதில் வந்து லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்த டிசைனில் நான் வந்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்காக லைட் க்ரீன் சூஸ் பண்ணேன். பிகாஸ் அதுவுமே கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும். ஏன்னா இந்த க்ரீன் நம்ம யூஸ் பண்ண ஒரு வேளை பிளாக் மாதிரி வந்துடும் ஒரு தாட். அதனால தான். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் கம்மியாக மாறிடுச்சு. ஜென்ரலி நான் எடுக்கிற லே அவுட் சைஸ் கொஞ்சம் பெருசு. பட் இதில் வந்து நமக்கு ஸ்பேஸும் கம்மி தான். ஐ திங்க் ஐ வில் ஃபிட் இன் டு இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மினி டெக்கரேஷனுக்கு அப்புறம் நம்ம எழுதுறது இந்த டேயோட ஓவரால் ஃபீல். ஸோ it was kind of productive. நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் again time blocking ஸ்டார்ட் பண்ணேன் and it worked really well. ஸோ அதனால தான் ப்ரொடக்டிவ் டே எழுதியிருக்கேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் நான் எது பண்ணணும்னு நினச்சினோ அதையுமே பண்ணேன். ஸோ யா, ஸோ now let's start writing the daily updates. நெக்ஸ்ட் நம்ம வந்து எழுத போகிறது ஹைலைட்ஸ் அண்ட் லோலைட்ஸ் ஆஃப் த டே. அண்ட் அகெயின் அதுக்குமே நான் வந்து இதே டிசைனை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஹைலைட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் அதுக்காக ஒரு ஹைலைட்டர் சூஸ் பண்ணிப்போம். ஸோ கிட்டத்தட்ட க்ரீன் கலரில் எனக்கு இந்த ஹைலைட் தான் இருக்குது. ஸோ ஐம் யூஸிங் திஸ் நவ். ரொம்ப பேஸ்டில் அதனால டபுள் கோட் கொடுக்குறேன். அப்போ தான் கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ கைஸ் நம்ம வந்து அந்த டேயோட அப்டேட்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் ஃபோக்கஸ் ஸோ ஜேர்னலிங் பார்ட் முடிஞ்சாச்சு. அண்ட் அகெயின் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இன்கேஸ் ஐ வாண்ட் டு ஆட் சம்திங் ஐ வில் ஆட். ஆர் நம்ம வந்து அப்புறமா இது டெக்கரேட்டிவாக எதுனா பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் பேஜ். அண்ட் தென் நம்ம இன்னைக்கு வந்து அடிஷ்னலாக பண்ண போகிறது என்ன அப்படின்னா இட்ஸ் த ஸ்லீப் ட்ராக்கர். ஸ்லீப் ட்ராக்கர் போன மந்தோடது நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம இந்த மந்த்தும் ட்ரை பண்ணலாம். ஸோ என்கிட்ட இருந்த பிளாக் பெனில் கொஞ்சம் திக்கர் இது எடுத்திருக்கேன் 0.8. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ் கூட இருக்குது. பட் ஐ திங்க் திஸ் வில் டூ ஃபார் நவ். And in case you want some
pretty cloud designs. எனக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இப்போ கூட அதையே ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைன்ஸ் போடணும். லைன்ஸுக்கு வந்து தின் நம்பர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 0.1 லைன்ஸ் போடலாம், 0.2 எழுதலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் த நம்பர்ஸ்னால் நம்ம வந்து தூங்குற டைம் மாதிரி இதில் போட்டுக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃப்ரம் 9 o'clock. ஓகே 11 o'clock வரை நான் போகிறேன். இட்ஸ் டூ மச் தான், பட் இட்ஸ் ஓகே. தென் டேட்ஸ் நம்ம இங்கே எழுதிக்கலாம். Unfortunately 30 வந்து பட்டர்ஃப்ளைஸ் மேலே போயிடுச்சு. ஐ திங்க் ஐ ஷுட் ஹவ் ரிட்டன் 1 point higher, பட் வேறு எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. அண்ட் தென் நான் வந்து ஸ்லீப் ட்ராக்கர் கூடவே ஐ ஹேட் த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ஆல்சோ. ஸோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் தட் ஃபார் ரெஃபரன்ஸ் hours அண்ட் தென் ட்ரீம். ஸோ அதையுமே வந்து எழுதிப்போம். என் கையில் இப்போ ஸ்கேல் எதுவும் கிடைக்கல, ஸோ ஐம் யூஸிங் தி ஸ்டிக்கி நோட்ஸ் அந்த ஸ்கேலே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்லீப் ட்ராக்கர் அப்டேட் பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா let me know, and in case you haven't subscribed me yet, please do subscribe. அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, it's tada bye-bye from Benny. Spread love, spread smiles, keep going. Bye.